Good morning students. Today class la trigonometry la exercise 6.3 la second sum பார்க்க போறோம். சரிங்களாப்பா? இப்போ இந்த செகண்ட் சம் பாத்தீங்கன்னா இதே மாடல்ல ஒரு சம் பார்த்திருக்கோம். அதே எக்ஸாம் சம் பார்த்திருக்கோம். எக்ஸாம்பிள் 6.2 சம் பார்த்திருக்கோம். சேம் அதே மாடல் தான். சரிங்களா? கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் கொடுத்துட்டாங்க, செகண்ட் பில்டிங் கேட்டாங்க. இப்போ செகண்ட் பில்டிங்கை கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பில்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் விஷயமா. அதனால தான் இந்த போர்டை வந்து ரஃப் பண்ணாமல் நான் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சு நான் உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிடுறேன்ப்பா. வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. சரிங்களாப்பா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து தெரியாது, கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து தெரியாது, அதனால் வந்து நான் எச்சின்னு எடுத்துனேன். செகண்ட் பில்டிங் வந்து ஓவரால் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் ஹைட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 120 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஹைட் தான் தேவை. அப்போ இந்த ஹைட் தேவைம்போது 120 மைனஸ் ஹெச். ஓகேவா? ரெண்டு பில்டிங்குடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிங்கன்னா 70 மீட்டர்ஸ். அப்போ இது 70 வரணுங்க, இதுவும் 70 மீட்டர்ஸ் இருக்குண்ணாம்மா. ஓகேடாம்மா? இவ்வளோதான் விஷயம். அதுதான் இங்கே எடுத்து எழுதிருக்கேன். ஃபஸ்ட்டு பில்டிங் தெரியாதுன்றதால ஹெச்சும், செகண்ட் பில்டிங் ரெண்டு பில்டிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 70 எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் செகண்ட் பில்டிங் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 120 மீட்டர்ஸ். யார் தெரியாது? அந்த அந்த கேப், அந்த ஹைட் தெரியாது. அதான் கண்டுபிடிக்க போகிறப்போ அந்த கண்டுபிடிக்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சொல்லியிருக்காங்க 120 மைனஸ் ஹெச்னு எடுத்துருங்க. நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களாப்பா? இப்போ tan θ பயன்படுத்தலாமா? பாருங்கள், tan θ ஈக்குவல் டு யார்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு யார் பாருங்க? ஆப்போசிட் சைடு டிஇ பை அட்ஜசன்ட் சைடு யார்? ஏடி. எவ்வளோ? tan 45 டிகிரியா? tan ஆங்கிள் ஆஃப், பாருங்க ஆங்கிள் போட மட்டும் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் XEA ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் EAD ஈக்குவல் டு 45 டிகிரி தாம்மா. ஓகேவா? ஸோ θ ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேடாம்மா? அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு, இது தெரியாது இல்லையா, 120 மைனஸ் ஹெச் பை இது எவ்வளோ 70. புரிஞ்சுலாமா? பாருங்கள், tan 45 டிகிரி வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச் பை 70. ஓகேடாம்மா? டிவைட் இருக்கிற 70 ஆப்போசிட் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடுமா? 1 into 70 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச். ஓகே, அந்த மைனஸ் ஹெச் இருந்தால் ப்ளஸ் ஹெச் ஆகிடுமா? 70 ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 120. ஹெச் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 70 ஆப்போசிட் மைனஸ் 70 ஆகிடுமா? அப்போ 120 மைனஸ் 70. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 50 மீட்டர்ஸ். அப்போ ஃபஸ்ட் பில்டிங்குடைய ஹைட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ். ஓகேடாம்மா? த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் எவ்வளோ ஹைட் எவ்வளோ இருக்கும்? 50 மீட்டர்ஸ்னு ஸ்டேட்மெண்ட் எழுதினீங்கன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு 2 மார்க் வாங்கிக்கலாம்மா. ஓகேடாம்மா? புரியுதுங்களா? தேங்க்ஸ் ராம்மா.